கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் மலை தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. ஏன்டா இந்நேரத்து போய்ட்டு எப்படா வருவேன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, அதனால் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சோம், அதனால் கிளம்ப டைம் ஆகிடுச்சு கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இங்கேருந்து எங்கே தருமபுரிலேருந்து நான் ஒரு 20 kilometers வரும் கைஸ், அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு இப்போ என்னம்னா ஒரு 2 o'clock மேலே போயிட்டு ரிட்டன் ஒரு 3 o'clock அங்கங்கே போயிட்டு 4 o'clock இங்கே வந்துட்டு ரிட்டன் வந்துடலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதுதான் கைஸ் உயிர் நட்புன்றது. இங்கே பாருங்க, சூப்பராக போகிறானுங்க கைஸ். நம்ம மலையை நெருங்கியாச்சு. இதோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணா கைஸ், இதை சுற்றின்னு போகணும் போல். அந்த சைடு போயிட்டு தான் மேலே ஏறுவோம். பாருங்க. ஏய், இங்கே யாரா கூட்டு வந்து ஸ்கூலை கட்டி வச்சுருங்கிறத கைஸ்? என்னன்னே தெரில, இப்போ தான் கட்டினுங்கிறாங்களா? அரசினர் உயர்நிலை பள்ளியா? ஏன்னா இங்கெல்லாம் ஸ்கூல் கட்டி விட்டிங்கன்னா சும்மாவே எகிரி குச்சி வெளியே ஓடிடுவானுங்க. இது கரெக்டாக வாட்டமாக இருக்கு. டே, ரைட்டு லெஃப்டா கைஸ்? நம்ம அந்த குட்டி மலை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கைஸ் சுற்றிட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த பெரிய மலைக்கு வந்திருக்கோம். எப்பா தண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. உள்ளே போய் டே இப்படா ரைட்டா? ஏன்டா வழி தெரியாதாடா உனக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்து ஒரு 3 to 4 years மேலே ஆயிடுச்சு, அதனால் எனக்கு மறந்துருச்சு. ஓகேங்களா? அதுதான் ஒருத்தனை கூட்டின்னு வந்திருக்கிறேன் ஏரியா காயை. அவன் கரெக்டாக பின்னாடி பார்த்து வழி சொல்லின்னு இருக்கான் எனக்கு. இது எனக்கு என்னமோ மலையேற ஃபீலே வரல கைஸ். இன்னுமே ஏதோ ஒரு ஊருள்ள போயின்னு இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. நம்ம மலையோட சரி விடுங்க, வரல, ஏதோ சொல்லான்னு வந்தேன். நம்ம இப்போ தான் மலையோட தொடக்கத்தை அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் தொடரும். ஓகேங்களா? ஏன் ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. அதோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் வத்தல் மலை. அதான் ஃபஸ்ட்டு பெண்டே இங்கே ஒரு கடை இருக்கும். அப்பா, இந்த பிளேஸை பார்த்தா தாங்க ஞாபகமே வருது எனக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, இன்னும் பெண்டே வரலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வருது. இப்போ தான் வருது. என்ன மலையில் ஸ்பீட் பிரேக்கரில் வச்சுருக்காங்க. டேய் அப்பா, கிருன்னு மேலே ஏறிடலாமா? ஃபஸ்ட்டு ஏறி திடீர்னு அண்ணனுக்கு பிரேக் பிடிக்காம சொருக்குன்னு வந்துட்டாருன்னு வைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். குட்டி ஏர்பின் பெண்டு, ரொம்ப ரொம்ப குட்டி. ஓகே கைஸ், இவர் தாண்டிடலாம். இவர் தாண்டிட்டு போய் நம்ம பார்த்துக்கலாம். இது 2வது. இருக்கிறதே 3 நாள் தான் இருக்க மாட்டேங்குது. என்னடா ஒவ்வொரு பெண்டுக்கும் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க கைஸ். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், செகண்டுன்னு.
அது என்னன்னு தெரில, நானே கணக்கு வச்ச இதில் ரெண்டாவது வந்தோடனே ரெண்டாவது சொல்லிட்டேன். என்னது பார்க்கறது? ஏதோ பாருங்கன்றான் பாருங்க. ரோடெல்லாம் நல்லா தான் கைஸ் இருக்கு. ஆ 942 லாஸ்ட்ல தெரில யாருன்னு விட்டு அட்டன்லாம் பண்ணாதா? யாருன்னே தெரியல. பண்ணா எப்படி கம்பெனிக்காக தான் இருக்கும். பண்ணு யாருன்னு கேளு, யாருக்கும் தெரியாது. தெரியும் வேற யார் போய் நம்மளுக்கு பண்ண போறா? அதான் வேற யாரு போய் பண்ண போறா? ஐஸ் நான் பாட்டு கோணையா போயின்னு இருக்கேன், யாருமே இல்லை இந்த ரோட்ல. ஏடால லெஃப்ட் அப்பா இப்பதான் வந்துருக்குது. 32 தான் இதுல 22 ஏர்பெட். கைஸ் அப்படியே மேலே வர 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 கொஞ்சம் அப்படியே ஜில்னஸ் தெரியுது எங்களுக்கு. ஆனா இங்கே நிறுத்திடலாமா? போதும் விடு, இங்கே மாசா இருக்கு. டேய் மேலே போனால் தானே வானம் தெரியும் போல. இங்கே வா இங்கே வா இங்கே வா கைஸ். நம்ம பைக்கோட சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இது ஆக்சுவலி 10th பெண்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போலேருந்து கேளுங்க அப்படியே பீட்டு. ஓப்பா கரெக்டாக 22nd பெண்டில் இருக்கும். இன்னும் அங்கே மேலே ஒன்று இருக்குது, அங்கே பாருங்கள். அங்கே ஒரு கார் நிறுத்திட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? தெரியும். இங்கே பாருங்கள், மினி ஊட்டி ஆஃப் தருமபுரி. சில்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது கைஸ், அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, சில்னஸ் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்குது கிளைமேட். பாருங்கள், ஓ அங்கே பாருங்கள், அங்கே அதில் தான் நம்ம வந்தோம். அது அங்கே பாருங்கள் கைஸ், ஸ்கார்பியோ. ஓகே ஓகே கைஸ், அப்படியே மேலே போகலாம். கொஞ்ச நேரம் நிறுத்தி நம்ம கலைத்திறமையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 2-3 ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஓகேங்களா கைஸ்? இதுதான் மழை வெயிலா. இங்கே பாருங்கள், ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் வெயிலும் அடிக்குது. இங்கே பாருங்கள். டேய் மயிரை மூஞ்ச எடுத்து வைக்கிறாங்க கைஸ், நீங்கள் யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. வா இங்கே பாருங்கள், இன்னும் மேலே கூப்பிட்டு போகிறோம் உங்களுக்கு. வா இங்கே பாருங்கள், அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வியூ தெரியுது பார்த்தீங்களா? டேய் இங்கே கூட வந்து எடுத்துருக்கலாம் கைஸ். இது ஒவ்வொரு பெண்ட்லேயும் உங்களுக்கு அப்படி தான் தோணும், இங்கே வந்து எடுத்துருக்கலாம், அங்கே வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பெண்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம வேறு கை கால் பரப்பரன்னு அதுக்குள்ளே டப்பு 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 டப்புன்னு கீரை போட்டுறோம் கைஸ். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 5வது கீரை போட்டோம் பாருங்களேன். அவ்வளோதான் கைஸ், இதுதான் லாஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒன்று வரும், அவ்வளோதான். அதுதான் லாஸ்ட்டு. 3rd கியரில் என்னெல்லாம் வண்டி முக்குதேன்னு பார்த்தேன், 3rd கியரில் விட்டுன்னு இருக்கேன். இதுதான் லாஸ்ட்டு பெண்டு. ஓ சொய், ஏன்னா அங்கே போயிட்டேன், வரவன் எதில் வருவான்? அவ்வளோதான். அங்கே பாருங்கள், மரங்களில் மலைகளுக்கிடையே மரங்கள். டேய் அவ்வளோதானே, இதுக்கு மேலே ஊறுடா. டேய் இதுக்கு மேலே ஊறுடா.
இதுக்கு மேலெல்லாம் ஊரு கைஸ். நான் ஆர்வமாக போய் ஏதோ ஸ்பாட் கண்டுபிடிச்சேன்னு நினச்சேன். அது ஒன்றும் இல்லை கைஸ். அவங்க பாருங்க துணி துவச்சின்னு இருக்காங்க. அவங்க துவச்சி அந்த தண்ணியே வந்து ரின் சோப்பு கலரில் ஆகிடுச்சு. க்ரீனாக இருக்க வேண்டிய தண்ணி ப்ளூ கலரில் ஆகிடுச்சு கைஸ். சோப்பு தண்ணியை போட்டு வேறு ஒன்றும் இல்லை. அது வாங்க நம்ம போய் வேறு எதா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேய் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ ஊருக்கு போயின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா இப்படி கேட்கலாமா? அண்ணா எங்கே நான் வருது அடுத்துன்னு கேள்றா. ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. தண்ணி வருதா? தண்ணி வர மாதிரி தான். தண்ணி எது சரி வேறு என்ன இருக்குது? வேறு ஊரை பார்த்தா அது ஏரிக்கு மிளகா ஊர் பக்கம் அது ஏரி போகலாம். இங்கே ரோடு அது ஏரி இருக்குது. அங்கே வண்டி போகாது. நடந்து போனோம். அப்படி பார்த்துட்டு தண்ணி பாலிசி மாதிரி வரல. எதுவும் வரல. இந்த சைடு இப்போ என்ன இருக்குது? இந்த சைடு அங்கே ஸ்டார்ட் பண்ண கடை அது மட்டும் தான் பக்கம். அது ஒன்று தான் அங்கே அதுவும் தண்ணி வச்சுக்கிச்சு. ஆமாம் அதுவும் இல்லை. வேறு சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அந்த சைடு. ஆமாம் பார்த்து வரணும். சரி ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. கைஸ் நம்ம லோக்கல் கைடு கிட்ட கேட்டோம். அவர் லோக்கல் கைடு இல்லை, ஏரியா கைடு. அவர் தான் உள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னார். அவ்வளோதான். மற்றபடி வேறு தண்ணி இப்போதைக்கு இங்கே வத்திருச்சான். இப்போது சீசன் இல்லைல்ல இப்போது, அதனால் தண்ணி வத்திருச்சான். ஜஸ்ட் வேணால் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வேணால் வரலாம். அவ்வளோதான். மற்றபடி வேறெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். இது உள்ள கைஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படி சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ரீல்ஸும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையா, இல்லை என்ன நல்லா எடிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். கைஸ் கொஞ்சம் விட்டால் கூட சல்லுன்னு போகுது. இங்கே பாருங்கள் 5வது கீழேருந்து வளைக்கிறேன். நான் சரியான லூஸு கைஸ் சத்தியமாக. யாராவது பெண்டில் 5வது கீழ் வளைவாங்களா நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இப்போ குறைக்கிறேன். நான் சரியான லூஸு கைஸ். பாருங்க 6வது கீரை வந்துட்டு அதுக்குள்ளே கிடுன்னு போட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இப்போ போயின்னு இருக்கோம். ஓகேங்களா? வாவ், இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1க்கு வந்திருப்போம். இங்கே 1-2க்கு வந்திருப்போம். 2 ஹவர்ஸு அப்படி கொஞ்சம் ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இப்படி கிளம்பலாம் கைஸ் வீட்டுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் அவ்வளோதான். இன்னும் ஒரு 3-4 பென்ஸ் தான் இருக்கும் போல். ஆக்சுவலி நாங்கள் டாப் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். டாப் மேலே அந்த தாத்தா கிட்டே இதுக்கு முன்னாடி வருவோம். நீங்கள் பாருங்கள், அந்த தாத்தா வந்து தண்ணி இப்போ வத்திருச்சுப்பா, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சும்மா சைட் சீயிங் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி ஃபோட்டோஸு வீடியோஸ்க்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வத்தல் மலை வரதா இருந்தால் சீசன் டைமில் வரதுன்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பெஸ்ட்டாக. பிகாஸ் இப்போலாம் இங்கே பாருங்கள், அந்த ஊரில் இருக்க தாத்தா என்ன சொல்லிட்டாரு, தண்ணி இப்போ வராதுப்பா அப்படின்ற ஒரே வார்த்தையாக. அதனால் நீங்கள் வர மாதிரியா இருந்தால் சீசன் டைமில் வாங்க. ஆனால் இப்போவுமே வெயில் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அடிக்குதுன்னு. ஆனால் அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. கை ஜில்லுன்னு தான் இருக்குது. இது செகண்ட் பெண்டு. இங்கே சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க போல். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. இதுதான் லாஸ்ட்டு, ஐ மீன் இதுதான் ஃபஸ்ட் ஏர் பெண்டு. நாம் இப்போது இறங்கிட்டுருக்கோம்ல, அதனால் அவ்வளோதான் வந்துருச்சு. இதுதான் கைஸ் அந்த ஆக்சுவலி அந்த ஃபால்ஸ் தாண்டி வந்துட்டோம். இந்த மயிரம் வேறு மூஞ்சி எடுத்து வந்து கேமராவில் வைக்கிறான், கருமாந்திரம். யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேங்களா?
ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம இறங்கியாச்சு. கோழி காலிடா இன்னைக்கு. சே, மெதுவாக அப்படியே ஸ்லோ மோஷனில் போகுது.